தமிழ்நாடு முழுவதும் தொடங்கியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. முதல் நாளில் மாணவர்கள் ஆர்வத்துடன் தேர்வு எழுத சென்றனர். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 12,487 பள்ளிகளைச் சேர்ந்த 8,86,970 மாணவர்கள், 25,841 தனித் தேர்வர்கள் என மொத்தம் 9,13,084 பேர் எழுதுகின்றனர். இதற்காக மாநிலம் முழுவதும் 4,113 தேர்வு மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. தேர்வு பணியில் 48,500 ஆசிரியர்கள், தேர்வு முறைகேடுகளை தடுக்க 4,800க்கும் மேற்பட்ட பறக்கும் படையினர் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். பொதுத் தேர்வு எழுதும் 15,729 மாற்றுத்திறனாளி தேர்வர்களுக்கு மொழி பாடத்தில் விலக்கு அளிக்கப்பட்டுள்ளது. முதல் நாளில் தமிழ் மற்றும் இதர மொழி பாடங்களுக்கான தேர்வை எழுத மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் சென்றனர். அவர்களுக்கு பெற்றோர் வாழ்த்துக்கள் கூறி அனுப்பி வைத்தனர். இன்றைக்கி தமிழ் எக்ஸாம் நாங்கள் எல்லாருமே நல்லா ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். கொஷின் பேப்பர் ஈஸியாக நம்புகிறோம், எல்லாருமே நல்லா எழுதுவோம். ஸ்கூல் ஈஸியாக தான், பயப்படாமல் போங்க, ஈஸியாக தான் வரும், நீங்கள் படித்ததெல்லாம் வந்தால் கூட நீங்கள் சீக்கிரம் சூப்பராக எழுதுவீங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சுட்ருக்காங்க. சென்னை திருவல்லிக்கேணியில் தேர்வு மையத்தை ஆய்வு செய்த பின் செய்தியாளர்களை சந்தித்த பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மற்ற மாநிலங்களுக்கு எல்லாம் ஒரு முன்னுதாரணமாக நம் மாநிலத்தில் பொதுத் தேர்வுகள் நடைபெறுவதாக தெரிவித்தார். கல்விக்கு அதிகப்படியான ஒரு முக்கியத்துவத்தை தரக்கூடிய தமிழ்நாட்டில் தேர்வு என்று வரும்பொழுது அதை எப்படி முறையாக நடத்த வேண்டும் என்று மற்ற மாநிலத்திற்கெல்லாம் எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய ஒரு மாநிலமாக நம்முடைய தமிழ்நாடு விளங்கி கொண்டிருக்கின்றது. அந்த விதத்தில் இன்றைக்கு தேர்வு எழுதுகின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் என்ற முறையில் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைத்து தேர்வு மையங்களிலும் குடிநீர், கழிப்பிடம், தடையில்லா மின்சாரம், போக்குவரத்து வசதி, பாதுகாப்பு உள்ளிட்ட ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இன்று தொடங்கியுள்ள 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு ஏப்ரல் 15ஆம் தேதி நிறைவடைய உள்ளது. தேர்வுகளில் பள்ளி நிர்வாகம் முறைகேட்டில் ஈடுபட்டால் பள்ளியின் அங்கீகாரம் ரத்து செய்யப்படும் என பள்ளிக்கல்வித்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.